Hi students, நம்ம வந்துட்டு இன்னைக்கு வந்து நியூ சாப்டர் பார்க்க போகிறோம். யூனிட் நம்பர் 6 நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் எலக்ட்ரிசிட்டி சாப்டர் பார்த்துட்டு இருந்தோம். யூனிட் நம்பர் 4 இன்றைக்கி அந்த எலக்ட்ரிசிட்டி ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி நியூ சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுறோம். யூனிட் நம்பர் 6 நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். ஸோ இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் கொஸ்டின் தான் வந்துட்டு இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், பேஜ் நம்பர் 89ல் 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் 9 இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு 5 கொஸ்டின்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், ரைட் எனி 3 ஃபியூச்சர்ஸ் ஆஃப் நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி. ஸோ நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டியோட ஃபியூச்சர்ஸ் ஏதாச்சும் 3 கொடுங்கன்னு கேட்குறாங்க ஃபஸ்ட் கொஸ்டினில். இதான் ஃபஸ்ட் கொஸ்டின். செகண்ட் ஒன் இஸ் டிஃபைன் கிரிட்டிக்கல் மாஸ். கிரிட்டிக்கல் மாஸை வந்துட்டு டிஃபைன் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க செகண்டில். நெக்ஸ்ட்டு டிஃபைன் ஒன் ரோட்டன். ஸோ ஒன் ராட்ரஜனுக்கு வந்து டிஃபைன் பண்ண சொல்கிறாங்க, அது தேர்ட் கொஸ்டின். ஃபோர்த் ஒன் இஸ் ஸ்டேட் சாடி அண்ட் ஃபெஜன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா. ஸோ சாடி அண்ட் ஃபெஜனோட டிஸ்பிளேஸ்மெண்ட் லாவை வந்துட்டு ஸ்டேட் பண்ண சொல்கிறாங்க, ஃபோர்த்து கொஸ்டின். ஃபிஃப்த் ஒன் இஸ் கிவ் த ஃபங்க்ஷன் ஆஃப் கண்ட்ரோல் ராட்ஸ் இன் எ நியூக்ளியர் ரியாக்டர். ஸோ நியூக்ளியர் ரியாக்டரில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் ராடோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதான் வந்துட்டு ஃபிஃப்த்து கொஸ்டின். ஸோ இந்த 5 கொஸ்டின்ஸையும் தான் வந்துட்டு நம்ம இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ரைட் எனி 3 ஃபியூச்சர்ஸ் ஆஃப் நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி. ஸோ நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டியோட ஃபியூச்சர்ஸ் ஏதாச்சும் 3 கொடுங்கன்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் வந்துட்டு பேஜ் நம்பர் 76ல் இருக்குது. பாருங்கள், பேஜ் நம்பர் 76ல் கம்பேரிஷன் பிட்வீன் நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி இருக்குல்ல, இந்த 5 தான் வந்துட்டு ஒவ்வொன்றோட ஃபியூச்சர்ஸ். நான் 5மே சொல்லித்தரேன், நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் 3 எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி பார்க்கலாம். எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் டியூ டு செல்ஃப் டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் நியூக்ளியஸ். அதாவது நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டியில் எப்படி வந்துட்டு எமிஷன் நடக்கும், ரேடியேஷனோட எமிஷன் நடக்கும்னா செல்ஃப் டிஸ்இன்டகிரேஷன், அதுவாக வந்துட்டு டிஸ்இன்டகிரேட் ஆகிக்கும். செல்ஃப் டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் நியூக்ளியஸ் வந்து அதுவாக வந்துட்டு டிஸ்இன்டகிரேஷன் ஆகிக்கும் நேச்சுரல் ரியாக்டிவிட்டி. அப்போ எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் டியூ டு செல்ஃப் டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் நியூக்ளியஸ், இதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஸோ ரேடியேஷனோட எமிஷன் எதனால் நடக்கும்னா நியூக்ளியஸ் வந்து தானே வந்துட்டு செல்ஃப் டிஸ்இன்டகிரேட் ஆகிக்கும், அதனால தான் வந்துட்டு நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி வந்து நடக்கும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாருங்கள், ஆல்ஃபா பீட்டா அண்ட் காமா ரேடியேஷன்ஸ் ஆர் எமிட்டட். ஸோ நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டியில் ஆல்ஃபா பீட்டா அண்ட் காமா ரேஸ் 3 ரேஸ் இருக்குது. அந்த 3 ரேஸ்லேயும் வந்துட்டு ரேடியேஷன் வந்துட்டு நடக்கும், எமிட் ஆகும் அப்படிங்கிறாங்க. இது வந்துட்டு செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், இட் இஸ் எ ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். அதாவது தன்னைத்தானே நடத்திக்கும், அதான் வந்துட்டு ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ், அதனால் தன்னிச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தேர்டு பாயிண்ட். ஃபோர்த்து பாயிண்ட் பாருங்கள், எக்ஸிபிட்டட் பை எலமெண்ட்ஸ் வித் அட்டாமிக் நம்பர் மோர் தென் 83. ஸோ பீரியாடிக் டேபிளில் இருக்கக்கூடிய எந்தெந்த எலமெண்ட்டுக்கு வந்துட்டு அட்டாமிக் நம்பர் வந்துட்டு மோர் தென் 83 இருக்கோ அந்த எலமெண்ட்ஸ்னால வந்துட்டு இந்த நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி வந்துட்டு நடக்கும் அப்படிங்கிறாங்க. இது ஃபோர்த்து பாயிண்ட். ஃபிஃப்த்து பாயிண்ட் பாருங்கள், திஸ் கெனாட் பி கண்ட்ரோல்டு. ஸோ இந்த நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டியை நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க, ஃபிஃப்த்து பாயிண்ட். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்க்கும்போது எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் டியூ டு செல்ஃப் டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் நியூக்ளியஸ். இதில் ரேடியேஷனோட எமிஷன் எதனால் நடக்கும், நியூக்ளியஸ் வந்துட்டு செல்ஃபாகவே டிஸ்இன்டகிரேட் ஆகிறனால ரேடியேஷன் நடக்கும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் வந்துட்டு இதில் 3 ரேடியேஷன்ஸுமே நடக்கும், அதாவது ஆல்ஃபா பீட்டா காமா ரேடியேஷன்ஸ் 3 ரேடியேஷனுமே வந்துட்டு எமிட் ஆகும். இது செகண்ட் பாயிண்ட். தேர்டு வந்துட்டு இட் இஸ் எ ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ், அதாவது தன்னிச்சையாக நடக்கும் அப்படிங்கிறாங்க. இது தேர்ட் ஒன். ஃபோர்த் ஒன் பாருங்கள், எக்ஸிபிட்டட் பை எலமெண்ட்ஸ் வித் அட்டாமிக் நம்பர் மோர் தேன் 83. எந்தெந்த எலமெண்ட்ஸுக்கு அட்டாமிக் நம்பர் வந்துட்டு 83க்கு அதிகமாக இருக்கோ அந்த எலமெண்ட்ஸ்னால தான் வந்துட்டு இந்த நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி வந்துட்டு நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஃபோர்த்து பாயிண்ட். ஃபிஃப்த்து பாயிண்ட் வந்துட்டு இந்த நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டியை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, திஸ் கெனாட் பி கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்துட்டு இந்த நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டியோட 5 ஃபியூச்சர்ஸ். நெக்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவ் பார்க்கும்போது எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் டியூ டு டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் நியூக்ளியஸ் த்ரூ இன்டியூஸ்டு ப்ராசஸ். ஏதாச்சும் தூண்டணும், நியூக்ளியஸ் வந்துட்டு டிஸ்இன்டகிரேட், அங்கே வந்து செல்ஃப் டிஸ்இன்டகிரேஷன், ஆனால் இங்கே வந்துட்டு ரேடியேஷன் நடக்கிறதுக்கு இந்த நியூக்ளியஸ் டிஸ்இன்டகிரேட் ஆகிறதுக்கு ஒரு இன்டியூஸ்டு ப்ராசஸ், ஏதாச்சும் ஒரு தூண்டி தான் வந்துட்டு அந்த நியூக்ளியஸோட டிஸ்இன்டகிரேஷன் நடந்து ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி வந்து நடக்கும் அப்படிங்கிறாங்க. இதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பாருங்கள்,
mostly elementary particles such as neutron, positron, etc. are emitted. அங்கே வந்துட்டு ஆல்ஃபா பீட்டா காமா ரேடியேஷன்ஸ் எமிட் ஆகும். ஆனால் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டியில் எலமெண்டரி பார்ட்டிகல்ஸ், அதாவது நியூட்ரான், பாசிட்ரான் அந்த மாதிரி இருக்கக்கூடிய எலமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் தான் வந்துட்டு எமிட் ஆகும் அப்படிங்கிறாங்க. அது வந்துட்டு ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ், அதாவது தன்னிச்சையாக நடக்கிறது. ஆனால் இட் இஸ் இன்டியூஸ்டு ப்ராசஸ், ஏதாச்சும் தூண்டி நடக்கிறது தான் வந்துட்டு இன்டியூஸ்டு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. exhibited by elements with atomic number less than 83. ஸோ நேச்சுரல் ஆக்டிவிட்டியில் எப்படி எக்ஸிபிட் ஆகும், எந்த எலமெண்ட்ஸ் மோர் தென் 83 அட்டாமிக் நம்பர் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ்னால எக்ஸிபிட் ஆகும். ஆனால் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டியில் லெஸ் தென் 83, எந்தெந்த எலமெண்ட்டுக்கும் அட்டாமிக் நம்பர் வந்துட்டு 83 விட கம்மியாக இருக்கோ அந்த எலமெண்ட்னால தான் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி நடக்குங்கிறாங்க. ஸோ நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவ் பார்க்கும்போது அதை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டியை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ திஸ் கேன் பி கண்ட்ரோல்டு அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டியில் radiation, emission of radiation due to disintegration of nucleus through induced process. So induced process மூலமா nucleus disintegrate ஆகி radiation வந்து emit ஆகும். அதைத்தான் நம்ம வந்துட்டு artificial radioactivity சொல்கிறோம். ஸோ இங்கே வந்துட்டு எலமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ், மோஸ்ட்டாக எலமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ், அதாவது நியூட்ரான், பாசிட்ரான் அதுதான் வந்துட்டு எமிட் ஆகும். ஆனால் நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டியில் ஆல்ஃபா பீட்டா காமா ரேடியேஷன்ஸ் வந்துட்டு எமிட் ஆகும். ஸோ வந்துட்டு நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி வந்துட்டு ஒரு ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ், ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி வந்துட்டு இன்டியூஸ்டு ப்ராசஸ். ஸோ நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டியில் என்ன நடக்கும்னா, எந்த எலமெண்ட்ஸுக்கு அட்டாமிக் நம்பர் மோர் தென் 83 இருக்கோ அந்தந்த எலமெண்ட்ஸ் மூலிமா நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி நடக்கும். ஆனால் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டின்னு பார்க்கும்போது எந்தெந்த எலமெண்ட்ஸுக்கு அட்டாமிக் நம்பர் வந்து 83 விட கம்மியாக இருக்கோ அந்தந்த எலமெண்ட்ஸ் வந்து அந்த எலமெண்ட்ஸ் தான் நடக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டியை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டியை கண்ட்ரோல் பண்ண முடியும். திஸ் கேன் பி கண்ட்ரோல். ஸோ தீஸ் ஆர் த வேரியஸ் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் 5 இருக்குது. எனி 3 ஃபியூச்சர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் எனி 3 கூட எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்க, டிஃபைன் கிரிட்டிக்கல் மாஸ். ஸோ கிரிட்டிக்கல் மாஸ் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் வந்துட்டு பேஜ் நம்பர் 79 இருக்கு. பாருங்க, பேஜ் நம்பர் 79 கிரிட்டிக்கல் மாஸ் டாபிக்ல இருக்கு. கிரிட்டிக்கல் மாஸ்னா என்னன்னா, த மினிமம் மாஸ் ஆஃப் ஃபிசைல் மெட்டீரியல் necessary to sustain the chain reaction is called critical mass. It depends on the nature, density and size of the fissile material. Fissile material ஒன்றும் இல்லை, இந்த பிசுன்னு இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் தான் வந்து நம்ம fissile material சொல்லுவோம். அதாவது கிரிட்டிக்கல் மாஸ்னா என்னன்னா, the minimum mass of fissile material, ஒரு fissile materialோட minimum mass, அதாவது weight எதுக்காகனா necessary to sustain the chain reaction, chain reactionல sustain ஆகிறதுக்கு is called, அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், critical mass அப்படின்னு சொல்கிறோம். So the minimum mass of the fissile material necessary to sustain the chain reaction is called critical mass. It depends on the nature, density and size of the fissile material. ஸோ இது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா, fissile materialோட நேச்சர், அதோட டென்சிட்டி, அதோட சைஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த மினிமம் மாஸ் ஆஃப் த fissile material necessary to sustain a chain reaction is called critical mass. ஒரு fissile materialோட மினிமம் மாஸ் எதுக்குன்னா, செயின் ரியாக்ஷனில் சஸ்டெயின் ஆகிறதுக்கு அதுக்கு தேவைப்படுற மினிமம் மாஸ் fissile materialோட தான் நம்ம வந்துட்டு கிரிட்டிக்கல் மாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா, ஒரு fissile materialோட நேச்சர், டென்சிட்டி அண்ட் சைஸை வந்துட்டு டிபெண்ட் பண்ணி இருக்குங்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு fissile material. the minimum mass of the fissile material necessary to sustain the chain reaction is called critical mass. It depends on the nature, density and size of the fissile material. ஸோ இதான் வந்துட்டு செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். தேர்டு கொஸ்டின் பாருங்க, டிஃபைன் ஒன் ரோட்டிஜன். ஸோ இதை வந்து டிஃபைன் ஒரு ரோட்டிஜன் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்துட்டு பேஜ் நம்பர் 76 இருக்குது. பாருங்க, பேஜ் நம்பர் 76 யூனிட்ஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி கீழே இருக்குது. ரோட்டிஜன், ஒன் ரோட்டிஜன் இஸ் டிஃபைன்ட் as the quantity of radioactive substance which produces a charge of
2.58 into 10 to the power minus 4 coulomb in 1 kg of air under standard condition of pressure, temperature and humidity. So 1 rotigen அப்படிங்கிறது நம்ம எப்படி டிஃபைன் பண்ணோம்னா quantity of radioactive substance, ஒரு radioactive substance ஓட quantity எதுக்குனா which produces, அந்த quantity ஒரு radioactive substance ஓட quantity எவ்வளோ சார்ஜை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா 2.58 into 10 to the power minus 4 charge of coulomb. The 2.58 10 to the power minus 4 coulomb in 1 kg of air under standard condition of pressure, temperature and humidity. அதாவது ஒரு குவான்டிட்டி, ஒரு ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸோட குவான்டிட்டி எவ்வளோ சார்ஜை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா 2.58 into 10 to the power minus 4 coulomb ஒரு கேஜி ஆஃப் ஏரில் ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸோட குவான்டிட்டி வந்துட்டு இவ்வளோ சார்ஜை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். அது எப்படி அதுக்கு எதுக்கு கீழேனா ஒரு ஸ்டாண்டர்டான ப்ரெஷர்லையும் டெம்பரேச்சர்லையும் ஹியூமிடிட்டிலையும் இந்த சார்ஜை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணால் அந்த ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு அந்த குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதைத்தான் நம்ம வந்துட்டு 1 rotigen அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 1 rotigen is defined as the quantity of radioactive substance which produces charge of 2.58 into 10 to the power minus 4 coulomb in 1 kg of air. ஒரு kg of 1 kg of airல வந்துட்டு radioactive substance ஓட quantity charge of 2.58 into 10 to the power minus 4 coulomb produce பண்ணுது. எந்த கண்டிஷனில்? ஒரு ஸ்டாண்டர்டு கண்டிஷன், ப்ரெஷர், டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டியோட ஸ்டாண்டர்ட் கண்டிஷனில் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது. அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா 1 rotigen அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 1 rotigen is defined as the quantity of radioactive substance which produces a charge of 2.58 into 10 to the power minus 4 coulomb in 1 kg of air under standard condition of pressure, temperature and humidity. So 1 rotigen நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம்? ஒரு சார்ஜ், அதாவது வந்துட்டு ஒரு ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸோட குவான்டிட்டி எவ்வளோ சார்ஜை ப்ரொடியூஸ் பண்ணுது? 2.58 into 10 to the power of minus 4 coulomb ஒரு 1 kg ஆஃப் ஏரில் வந்துட்டு இவ்வளோ சார்ஜ் வந்துட்டு அதை ப்ரொடியூஸ் பண்ணுது. எதுக்கு கீழே? ஒரு ஸ்டாண்டர்டான டெம்பரேச்சர், ப்ரெஷர், ஹியூமிடிட்டி கீழே வந்துட்டு அதை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா 1 rotigen அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதான் வந்து தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர். ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்க. ஸ்டேட் சாடி அண்ட் ஃபெஜன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா. ஸோ ஸ்டாடி அண்ட் ஃபெஜன் டிஸ்பிளேஸ்மெண்ட் லாவை பற்றி சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. இதான் வந்துட்டு ஃபோர்த்து கொஸ்டின். இதோட ஆன்சர் வந்துட்டு பேஜ் நம்பர் 77 இருக்குது. பாருங்கள், பேஜ் நம்பர் 77ல் radioactive displacement law. In 1913, Soddy and Fajan framed the displacement laws governing the daughter nucleus produced during an alpha and beta decay. So, இதான் வந்துட்டு radioactive displacement law. 1930ல் சாடியும் ஃபெஜனும் ஃப்ரேம் பண்ணுறாங்க ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் லாவை. எதுக்காகனா டாட்டர் நியூக்ளியஸ் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு எப்போ? ஆல்ஃபா அண்ட் பீட்டா டிகே எப்போ. ஸோ அதைத்தான் நான் வந்துட்டு ஸ்டாடி அண்ட் ஃபெஜன்ஸ் லா டிஸ்பிளேஸ்மெண்ட் லான்னு சொல்கிறோம். இது எழுத வேண்டாம், இந்த 2 பாயிண்ட் எழுதுனா போதும். நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சொன்னேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா, when a radioactive element emits an alpha particle, ஒரு radioactive element வந்துட்டு alpha particle வந்துட்டு emit பண்ணும்போது a daughter nucleus is formed. ஒரு daughter nucleus வந்துட்டு ஃபார்ம் ஆகுது whose mass number is less than 4 units, less by 4 units, and the atomic number is less by 2 units. Then the mass number and atomic number of the parent nucleus. So ஒரு radioactive element வந்துட்டு alpha particle emit பண்ணும்போது அங்கே daughter nucleus வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. அந்த daughter nucleus ஓட mass number வந்துட்டு less 4 unitsக்கு லெஸ் ஆகும். atomic number வந்துட்டு 2 யூனிட்ஸுக்கு லெஸ்ஸாகவும் இருக்குது. எதை விடனா அந்த பேரண்ட் நியூக்ளியஸோட மாஸ் நம்பர் அண்ட் அட்டாமிக் நம்பரை விட இந்த யூனிட்ஸ் மாஸ் நம்பர் 4 யூனிட்ஸ் லெஸ் ஆகும், அட்டாமிக் நம்பர் 2 யூனிட்ஸ் லெஸ் ஆகும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க, when a radioactive element emits an alpha particle. ஒரு ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் வந்துட்டு ஆல்ஃபா பார்ட்டிக்கலை எமிட் பண்ணும்போது அங்கே வந்துட்டு டாட்டர் நியூக்ளியஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. டாட்டர் நியூக்ளியஸ் இஸ் ஃபார்ம்டு. அப்படி ஃபார்ம் ஆகக்கூடிய டாட்டர் நியூக்ளியஸுக்கு எவ்வளோ மாஸ் நம்பர் இருக்குன்னா லெஸ் பை 4 யூனிட்ஸ் மாஸ் நம்பர் இருக்குது. அட்டாமிக் நம்பர் வந்துட்டு 2 யூனிட்ஸ் லெஸ்ஸாக இருக்குது.
இருக்குது. எதை விட? அந்த பேரண்ட் நியூக்ளியஸோட அட்டாமிக் அண்ட் மாஸ் நம்பரை விட. சப்போஸ் இப்போ வந்துட்டு பேரண்ட் நியூக்ளியஸுக்கு மாஸ் நம்பர் வந்துட்டு 8 இருக்குது அப்படின்னா அந்த ப்ரொடியூஸ் ஆன டாட்டர் நியூக்ளியஸ்க்கு 4 தான் இருக்கும். அப்போ பேரண்ட் நியூக்ளியஸோட மாஸ் நம்பரை விட 4 யூனிட்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ இதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் லா. when a radioactive element emits an alpha particle, a daughter nucleus is formed whose mass number is less by 4 units and atomic number is less by 2 units, then the mass number and atomic number of the parent nucleus. So இதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் லா. செகண்ட், பீட்டா பார்ட்டிக்கல் எமிட் பண்ணும்போது, when a radioactive element emits a beta particle, ஒரு radioactive element வந்துட்டு பீட்டா பார்ட்டிக்கலை எமிட் பண்ணும்போது a daughter nucleus is formed. அப்போ ஒரு daughter nucleus வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. whose mass number is the same and the atomic number is more by 1 unit than the atomic number of the parent nucleus. ஸோ அப்படி அந்த டாட்டர் நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகும்போது அதோட மாஸ் நம்பர் வந்துட்டு சேமாக தான் இருக்குது. ஆனால் அட்டாமிக் நம்பர் வந்துட்டு பேரண்ட் நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய அட்டாமிக் நம்பரை விட அதிகமாக இருக்குது. மோர் பை 1 யூனிட் வந்துட்டு அதிகமாக இருக்குங்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு செகண்ட் லா. when a radioactive element emits a beta particle, ஒரு பீட்டா பார்ட்டிக்கலை ரேடியோஆக்டிவ் எலமெண்ட் வந்துட்டு எமிட் பண்ணும்போது அங்கே ஒரு டாட்டர் நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த டாட்டர் நியூக்ளியஸோட மாஸ் நம்பர் வந்துட்டு சேமாக தான் இருக்குது. ஆனால் அட்டாமிக் நம்பர் வந்துட்டு பேரண்ட் நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய அட்டாமிக் நம்பரை விட 1 யூனிட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டும் தான் வந்துட்டு சாடி அண்ட் ஃபெஜன்ஸோட டிஸ்பிளேஸ்மெண்ட்லாங்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஆல்ஃபா பார்ட்டிக்கலை வந்துட்டு ஒரு ரேடியோஆக்டிவ் எலமெண்ட் வந்து எமிட் பண்ணும்போது அங்கே ஒரு டாட்டர் நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகுது. அந்த டாட்டர் நியூக்ளியஸோட மாஸ் நம்பர் வந்துட்டு 4 யூனிட்ஸ் அதிகமாகவும் அட்டாமிக் நம்பர் வந்துட்டு 2 யூனிட்ஸ் அதிகமாகவும் இருக்குது பேரண்ட் நியூக்ளியஸோட கம்பேர் பண்ணும்போது அப்படிங்கிறாங்க. ஒருவேளை ஒரு ரேடியோஆக்டிவ் எலமெண்ட் வந்துட்டு பீட்டா பார்ட்டிக்கலை எமிட் பண்ணுச்சு அப்படின்னா அங்கே வந்துட்டு டாட்டர் நியூக்ளியஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. அந்த டாட்டர் நியூக்ளியஸோட மாஸ் நம்பர் சேமாக தான் இருக்குது. ஆனால் அட்டாமிக் நம்பர் வந்துட்டு பேரண்ட் நியூக்ளியஸோட அட்டாமிக் நம்பரை விட 1 யூனிட் வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டும் தான் வந்துட்டு சாடி அண்ட் ஃபெஜனோட ரேடியோஆக்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு 4th கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட் 5th கொஸ்டின் பாருங்க. கிவ் த ஃபங்க்ஷன் ஆஃப் கண்ட்ரோல் ராட்ஸ் இன் த நியூக்ளியர் ரியாக்டர். ஸோ நியூக்ளியர் ரியாக்டரில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் ராடோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதான் 5th கொஸ்டின். இதோட ஆன்சர் வந்துட்டு பேஜ் நம்பர் 84 இருக்குது. பேஜ் நம்பர் 84 பாருங்க. Control rods are used to control the number of neutrons in order to have sustained chain reaction. So control rods வந்து எதுக்கு யூஸ் ஆகுது? நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ், அதாவது கண்ட்ரோல், ஒரு நியூக்ளியர் ரியாக்டரில் இருக்கக்கூடிய நியூட்ரான்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. எதுக்கு? ஒரு செயின் ரியாக்ஷன் அங்கே சஸ்டெயின் ஆகிருக்கு. மோஸ்ட்லி போரான் அண்ட் கேட்மியம் ராட்ஸ் ஆர் யூஸ்ட் ஆஸ் கண்ட்ரோல் ராட்ஸ். ஸோ மோஸ்ட்டாக வந்துட்டு போரான் அண்ட் கேட்மியம் ராட்ஸை தான் வந்துட்டு கண்ட்ரோல் ராட்ஸாக நியூக்ளியர் ரியாக்டர்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா தே அப்சர்வ் நியூட்ரான்ஸ். ஸோ அதுதான் வந்துட்டு நியூட்ரான்ஸை வந்துட்டு அப்சர்வ் பண்ணும். ஸோ அதனால தான் கேட்மியமும் போரானையும் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் ராட் எதுக்கு யூஸ் ஆகுது? நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்துட்டு யூஸ் ஆகுது. மோஸ்ட்டாக போரான் அண்ட் கேட்மியம் ராட்ஸை தான் யூஸ் பண்ணுவாங்க. எதனாலனா அதுதான் வந்துட்டு நியூட்ரான்ஸை அப்சர்வ் பண்ணும். ஸோ அதனால போரான் அண்ட் கேட்மியம் ராட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு கண்ட்ரோல் ராடோட ஃபங்க்ஷன். ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸில் வந்துட்டு 5 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். ஃபஸ்ட்டு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு நம்ம 6, 7, 8, 9 பேலன்ஸ் இருக்கக்கூடிய 4 கொஸ்டின்ஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இந்த 5 கொஸ்டின்ஸில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.